ஏன் ஒரு ரசிகனை நீ வந்து கேட்கல சொல்லுங்க நீங்க. இப்படிதான் ஓப்பனா நான் பேசுவேன். ஏன் ஒரு ரசிகனை நீ கேட்கல? அவன் இறந்ததுக்கு ஏன் அஞ்சலி செலுத்தல? அவன் வீட்டுக்கு ஏன் போல? அவன் சபை ஊர்வலத்துக்கு நீ ஏன் போல? அடக்கத்துக்கு நீ ஏன் போல? சொல்லு. நீ மனுஷனா நீ நான் கேட்கிறேன். சொல்லுங்க மேடம், யோசிச்சு பாருங்க மேடம். அப்ப பிள்ளை இழந்துட்டா மேடம். அந்த அப்ப படிச்சு படிச்சு சொல்லியிருக்காரு, விஜய் பின்னாடி போவாரா, நீ உயிரை விட்டுருவடா, உன் வாழ்க்கை நாசமாயிரும்டா, எதிர்காலம் பாதிக்கப்பட்டா சொல்லியிருக்காரு அப்பா. அந்த பையன் இறந்துட்டான். இப்ப ஏண்டா ஒரு ரசிகை இறந்தது கூட நீ அஞ்சலி செலுத்த மாட்டியாடா? ஒரு ட்விட்டர்ல போஸ்ட் பண்ண மாட்டியாடா? ஒரு பைசா பணம் கொடுக்க மாட்டியாடா? நீ மனுஷனா? நீ மிருகண்டா? நீ என்னை பொறுத்தவரை நீ மனுஷனே கிடையாது. முதல்ல ஒழிக்கப்படணும் நீ அரசியல். என்னை பொறுத்தவரை இவனை விடக்கூடாது. இவன் மனைவிக்கு உண்மையா இல்ல, பிள்ளைக்கு உண்மையா இல்ல, அப்பனுக்கு உண்மையா இல்ல, அம்மாவுக்கு உண்மையா இல்ல, ரசிகனுக்கு உண்மையா இல்ல, எவனுக்குமே நீ உண்மையா இல்ல. அரசியல் காலத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ உண்மையா இல்ல. நீ மனுஷனா? நீ முதல்ல நான் கேட்கிறேன். கொதிச்சு போய் பேசுறேன் மேடம். நானு அந்த ரசிகை செத்து போயிட்டான் அப்பாவி. அந்த ஏழை அவன் வறுமையில வாழ்ற குடும்பம் அது. இன்னைக்கு அவனுக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கல, பணம் கொடுக்கல, அஞ்சலிக்கு போல, இறக்கத்துக்கு போல, அடக்கத்துக்கு போல, சுடுகாட்டுக்கு நீ போல. மனுஷனாடா நீ? யோசிச்சு பாருங்க மேடம். நீங்க இப்ப திலீபன் இறந்தாரு, சிவ திலீபன், தமிழ் மே 17 இயக்கத்துல திருபுரம் காந்தியோட பார்க் ஸ்டேஷன்ல போராடினாங்க. போராடி அவர் வந்து உயிர் நீத்தார். ரயில் மாடி பாஞ்சு தமிழ் மொழிக்காக உயிர் நீத்தார். ஒரு ஒப்பற்ற போராளி, தமிழ் சமூகத்துடைய ஒரு மா வீரன், ஒரு தியாக சுடர். தமிழ் மொழிக்காக தன்னையே தியாகம் செய்த ஒரு தியாக சுடர். அவருக்கு நீ அஞ்சலி செலுத்தினியா? போஸ்ட் போட்டியா? போஸ்ட் போட்டியா? நீ அவரோட இறப்புக்கு போனியா? நீ களத்துக்கு ஹாஸ்பிட்டல் போய் விசாரிச்சியா? போக மாட்டான் இவன். ஆனா தமிழ் மொழியின் பாதுகாவலன், தமிழ்நாட்டின் பாதுகாவலன், தமிழர்களுக்கு எதிர்காலம் விஜய், தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர். நீ ஒரு பொறுத்தவரை நீ தமிழ்நாட்டுல நீ யாரா? நீ முதல்ல தமிழ்நாட்டுக்கு நீ கைக்கூலி, துரோகி, பாஜக அரசு கைக்கூலி, பார்ப்பன கும்பல், பிராமண கும்பலுடைய கைக்கூலி. இதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டு மக்கள்.